ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட எக்ஸ்டென்ஷன். இப்போதான் வந்து கம்பு வடை பண்ணி முடிச்சிட்டோம். ஆயில் இருக்கு. ஸோ சரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம முறுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி அதுவும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எல்லாம் வந்து எனக்கு நான் எப்பத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா லூதியானால இருக்கும். ஒரு 1 இயர் லூதியானால இருக்கும். அந்த சரௌண்டிங்ஸ்ல எங்கேயுமே வந்து மாவு அரைக்கிற மிஷின் இருக்காது. அந்த ஸ்வீட் ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம சவுத் இந்தியன் டைப் முறுக்கு எல்லாம் கிடைக்காது. அட் தி சேம் டைம் சம்திங் டிஃப்ரெண்டான டேஸ்டான ஸ்நாக்ஸ் தான் இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அப்போ முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாம் ஊற வச்சு மாவு அரைக்கிறது பார்த்தா அந்த சரௌண்டிங்ஸ்ல எங்கேயுமே மாவு அரைக்கிற மிஷின்ஸும் கிடையாது. நம்ம மிக்சியில அரைச்சாலும் அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் வராது இல்லையா? ஸோ அங்கே நான் இன்ஸ்டன்ட் முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா வந்து மந்த்லி ஒரு வாட்டி வந்து முறுக்கு பண்ணிடுவேன், ஒரு வாட்டி வந்து தட்டுவடை பண்ணிடுவேன் அங்கே இருக்கும் போதெல்லாம். அது எப்படின்னா அந்த ஓல்ட் ஸ்டைலெல்லாம் ரொம்ப நேரம் ஒரு 1 hour அப்படி பண்ணாம டக்குன்னு ஒரு 20 minutesல பண்ற மாதிரி. 15 minutes ஆகும். 20 minutes கூட கிடையாது. 15 minutesல ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் குவான்டிட்டியில பண்ணிடுவேன். ஓகேவா? ஒரு 1 week ஏற்ற மாதிரி. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஓகேவா? வாங்க. ஸோ ரெடிமேட் அரிசி மாவு, ரெடிமேட் கடல் மாவு அங்கேயும் எனக்கு கிடைச்சிருந்தது. மேக்ஸிமம் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நம்ம வந்து நம்மளுக்கு அரிசி மாவு கடல் மாவு ரெண்டுமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த கப்பு நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2 cups வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க, ஒரு 1 cup வந்து கடல் மாவு போட்டுக்கோங்க. ஓகே, கடையில் வாங்குறதுனால ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிடுவேன், சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம ரைஸ் ஊற வச்சு இதெல்லாம் ஆனா நம்ம வீட்டுல பண்ற அந்த டேஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து இதுல வந்துடும். நிறைய குவான்டிட்டி பண்றதுக்கு தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கம்மியான குவான்டிட்டியில பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய குவான்டிட்டி பண்ணணும்னா தான் வந்து நம்மளுக்கு மாவு அரைச்சி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்மியான குவான்டிட்டி பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த இது நல்லா இருக்கும். உங்க வீட்டுல ஆல்ரெடி கடல் மாவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும். ஸோ 2 cup வந்து அரிசி மாவு அண்ட் 1 cup வந்து கடல் மாவு. ஓகே, அவ்வளோதான். இது ஜலிச்சுட்டு இதில் வந்து ஓமம் போட்டிக்கோங்க. ஓமம் எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஓமம் இதில் இப்படி பண்ணாவே வந்து ஆல்ரெடி ஆயில் சூடாக தான் இருக்கு. ஓகே, ஓமம், உப்பு, காரம், அவ்வளவுதான். மொத்தமா நம்மளுக்கு 5 ingredients அண்ட் ஆயில். ஒரு 1/2 spoon ஆயில், சாரி ஒரு 1/2 spoon வந்து காரம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆயில் சூடா இருக்கு. ஓகேவா? நம்ம இப்பதானே இது பண்ணோம் கம்பு வடை. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும்னா பக்கத்துல ஒரு காரமும் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த டைம்ல கூட நம்மளுக்கு வந்து நிறைய ஆயில் வேணும், கொஞ்சம் போதும். இதுல ஒரு 1/2 கரண்டி. ஓகே, அப்படியே சூடான ஆயில எடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நிறைய ஆயில் ஊத்தினாலும் வந்து அந்த ஆயில் நிறைய பிடிச்ச மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ அதனால நிறைய எல்லாம் ஊற்ற வேணாம். ஆயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான ஆயில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம முறுக்கு பண்றோம் இல்லையா, அது ஃபுல்லா வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் பூசிட்டு
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சர் வந்து அப்படியே வச்சு இந்த அளவுக்கு தெரியுதா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா வாட்டர் போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே இதுவா குட்டி 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 எல்லாம் வேணாம், ஒரே வாட்டி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா முடியும். இன்ஸ்டன்டா ஒரு 10-15 மினிட்ஸ்ங்க, அவ்வளவுதான். 15 மினிட்ஸ்க்கு மேல எல்லாம் ஆகாது. சொன்னா இல்லையா, வாரத்துல வந்து ஒரு வாரம் வந்து தட்டவடை பண்ணிட்டா அப்படின்னா ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி முறுக்கு பண்ணிட்டே இருந்தா. வெளியெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டோம், வாங்கினாலும் நல்லா இருக்காது. ஆல்ரெடி வாங்கி வாங்கி இது நம்மளுக்கு வேண்டாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் வந்து நம்மளுக்கு மிஷின் அறுக்க முடியாது, வேற ஆல்டர்னேட் என்ன இந்தியன் ஸ்நாக்ஸ் கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டன்டா வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற அரிசி மாவு அண்ட் கடல் மாவு வாங்கிட்டு இன்ஸ்டன்டா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஓமம் மட்டும் லைட்டா போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஸோ சிங்கிள் பெருசா ஒரே ஒரு முறுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டேன். லைட் ப்ரௌன் அரிசி மாவுல பண்ண இல்லையா, அதனால ரொம்ப டார்க் ப்ரௌன் எல்லாம் வேணா, கறி பிடிச்சிடும். ஒரு லைட் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடுங்க. ஓகேவா? போட்டுட்டோம். ஓகேவா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்தேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஏதாவது உப்பு காரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல பண்ணும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு சில டைம் உப்பு கம்மியா படும், சில டைம் காரம் கம்மியா படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க முறுக்கு பண்ணதுக்கு அப்புறமா கூட டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது உப்பு ஜாஸ்தியா இருக்கு, காரம் ஜாஸ்தியா இருக்கு, ஓமம் ஜாஸ்தியா இருக்குன்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல கடல் மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து தெரியுதான் முறுமுறு சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா ஷேப்பா வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய வடை சட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆல்ரெடி நான் வந்து கம்பு வடை பண்ணியிருந்ததுனால அதே வடை இதெல்லாம் பண்ணிடுறேன். நல்லா ஷேப்பா கூட வரும். ஸோ 2 கப்பு அரிசி மாவு, 1 கப் வந்து கடல் மாவு அண்ட் கொஞ்சமா ஓமம், உப்பு, காரம் இது மட்டும் போட்டோம்னா அந்த ஒரு குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு இவ்வளோ முறுக்கு வரும். ஒரு 1 வீக்கான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.